மை டியர் 90s 2Ks அண்ட் ஏர்லி 2Ks, மெயின்லி ஏர்லி 2Ks. எதுக்காக ஏர்லி 2Ks வந்துட்டு நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா அதுதான் இன்னைக்கு வந்துட்டு கண்டென்ட்டே. ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸ் இருக்காங்க, ரொம்ப வந்துட்டு பூமரியா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த 2K கிட்ஸும் ஆகட்டும், 2K கிட்ஸை பார்த்து 90s கிட்ஸ் சொல்ற அந்த நீங்களா என்னடா மோசமா இருக்கீங்க, இந்த வயசுல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் நல்லது கெட்டது தெரியல இப்படின்னு சொல்லக்கூடிய 90s இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு ஜென்ரேஷனையும் பார்த்த ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு ஏர்லி 2Ks தான். அதாவது இந்த 2000ல ஸ்டார்ட் பண்ணி 2001, 2000, 2001, 2, 3 வரைக்கும் தான். பட் ஓகே 4 வேணா வச்சுக்கோங்க. ரீசன் என்னன்னா அவங்க அந்த சேர்ந்திருக்க செட்டு வந்துட்டு 2K சம்மந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா, அந்த 2001, 2 சம்மந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா அது கூட ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 5 இயர்ஸ்ல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரோட லைஃபையும் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் 90s வாழ்க்கையிலயும் சரி 2K வாழ்க்கையிலயும் சரி, அதை என்ன நீங்க பாத்தீங்கன்னு ரொம்ப ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நாங்களாம் ஸ்பெஷல் தான். ஸோ மெயினா இந்த வீடியோ பாக்குறவங்க 2K அந்த 2000ல இருந்து 2005ல இருந்தீங்கன்னா நம்ம தான் நமக்கு சப்போர்ட். அதாவது நம்ம வாழ்ந்த ஜென்ரேஷன்ல வேற யாரும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. 90s கிட்ஸோட எல்லா பழைய கேம் ஆகட்டும், பழைய காலத்து டிவில இருந்து, பழைய காலத்து ஃபுட்ல இருந்து, அந்த கல்ச்சர்ல இருந்து நமக்கு எல்லாமே தெரியும். 2K கிட்ஸா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம தெரியணுமா. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அடல்ட்டா மாற வேண்டிய ஸ்டேஜ், டீன்ல இருந்து அடல்ட்டுக்கு போக வேண்டிய ஸ்டேஜ்ல இருந்தோம். ஸோ அதுக்கும் நம்ம அடாப்ட் ஆகி அதையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அந்த இதுக்கும் மாறிட்டாங்க, சில பேர் இதுக்கும் மாறிட்டாங்க, சில பேர் அது ரெண்டுக்கும் இல்லாம மேட்சா சென்டர்ல இருந்து நாங்க வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச நியூட்ரலா தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிற நம்ம தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த 90s கேம்ஸ் இருக்கு இல்லையா, மெயினா அந்த 90s கேம்ஸும் சரி, அந்த 90s கார்ட்டூன்ஸும், அந்த ஏர்லி 2K கார்ட்டூன்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்ஃபர்காட்டபிள். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி நீங்க வந்துட்டு இந்த கேமை நீங்க இப்பதான் கேக்குறீங்க அப்படின்னா விளையாண்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் வேணும். உங்க ஜென்ரேஷன் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஏர்லி 2K எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பேஸுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். நான் எங்களுக்குலாம் அப்போ எங்க பார்த்தாலும் உடமரமா தான் இருக்கும், உடங்காடா தான் இருக்கும். எங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது, நாங்க ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருப்போம். உடங்காடுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த கருவேலி மரம்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் அப்படி சொல்லிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்துட்டு இருந்தாதான் நம்ம அதை வெட்டி, அதை வெட்டமும் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா, அதை வெட்டி அதை ஃப்ரீ ஸ்பேஸ் ஆக்குறதோ, இல்ல நிறைய குளத்தங்கரை இருக்கும், அங்கெல்லாம் போய் விளையாடுறதா வந்துட்டு இந்த மாதிரி எங்க மாதிரி கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். சிட்டி சைட்ல இருந்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் இந்த இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி சிங்க் ஆகுதுன்னு பாருங்க. பட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு ரீகலெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அந்த கேம்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கோலிக்கா, பம்பரம், குச்சிக்கம்பு இதுதான் மெயின். நீங்க கோலிக்கா வந்துட்டு நீங்க கோலி குண்டுன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உருண்டையா இருக்கும், அந்த கோலிஸோட பாட்டிலுக்குள்ள இருக்குல்ல, அதான் கோலிக்கா. ஓகேங்களா. இதுல 3 வெரைட்டி இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா லக்கான். லக்கானா வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய சைஸ் கோழிக்கா மாதிரி இருக்கும், பெரிய சைஸால இருக்கும். அதான் லக்கான் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பசங்களுக்கு தெரியும், அதுதான் வந்து நாங்க லக்கான் அப்படின்னு வந்து சொல்லிப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டை. மண்டைனா அதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் சைஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து காய், கோழிக்கா, அதுதான் கோழிக்கான்னு சொல்லுவோம். அந்த கோழிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கையிலே குட்டியா இருக்கிறது. அதுலயே வந்துட்டு கலர் கோழிக்கா, பால் கோழிக்கா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டும் அதிகம், அதுக்கு டிமாண்ட் அதிகம் அப்ப. சரிங்களா. இதுல நாங்க என்ன மாதிரி கேம்ஸ்ல விளையாடுவோம் பாத்தீங்கன்னா அடி, அதில் வந்துட்டு ஆசுன்னு ஒன்று விளையாடுவோம், வட்டம்னு ஒன்று விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 கேம் இருக்கும். இது வந்துட்டு வேற குழின்னு ஒன்று விளையாடுவோம். ஸோ பம்பரம், பம்பரத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் வட்டம், அப்புறம் வந்துட்டு கடத்தல். ஸோ இதுதான் மேக்சிமம் பம்பரத்துல ஆடுறது. வட்டம்னா நீங்க நிறைய இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோஸ் எடுக்கணும். கோஸ்னா என்னன்னா பம்பரத்துல இந்த 2 முழத்து கயிறு சுத்திடுவானுங்க. பம்பரத்துலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 ரூபா, 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா அப்படின்னு சொல்லி 4 வெரைட்டியான பம்பரம் இருக்கும். 7 ரூபா பிளாஸ்டிக் பம்பரம், 15 ரூபாயா 20 ரூபான்னு நினைக்கிறேன் அது சட்டி பம்பரம். கீழே வந்துட்டு இவ்வளவு குண்டு கணக்கா இருக்கும். என்ன பண்ணுவோம்னா பட்டல்ல போயிட்டு வந்து ஆணி ஊசி அடிச்சிருவோம். ஏன்னா அப்படின்னா பம்பரம் அந்த நைஸா சுத்தும், ஒரு சத்தத்திலேயே சுத்தும் பம்பரம், எடுத்து அடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி மெயினா ஆங்கருக்காக தான் ஊசி வந்துட்டு ஆணி வந்து நல்லா ஊசி கணக்கா அடிக்கும். அடிச்சு என்ன பண்ணும் ஆங்கர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் எடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட், ஆங்கர் பனிஷ்மெண்ட். கலர் எடுக்கனா பம்பரத்துக்கு மேல கலர் இருக்கும், அந்த கலரை இதுல தேய்ச்சி எடுப்பாங்க. யார் பம்பரத்துல நிறைய கலர் இருக்கோ அவன் தான் ஆட்டக்காரன். சரிங்களா. அதே மாதிரி ஆங்கர் அடிக்கிறவன், ஆக்கர் நிறைய இருக்கிறவன் தான் வந்துட்டு ஆட்டம் விளையாட தெரியாதவன். ஸோ இதுதான் கான்செப்ட். எவன் தோத்துட்டான் பம்பரத்தை எடுத்து நல்லா மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள்ள பம்பரத்தையோ செங்கலுக்கு நடுவில் பம்பரத்தையோ வச்சு இறுக்கி பிடிச்சிட்டு ஊச்சா இருக்கிற பம்பரத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு ஆளுக்கு 5 குத்து கணக்கு இருக்கும், 2 குத்து 3 குத்துன்னு இருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது சொல்லி வச்சிடணும். சொல்லி வச்சுட்டு அதை புடிச்சு வச்சுட்டு நங்கு நங்கு நங்குன்னு குத்துவானுங்க. அவ்வளவு பெரிய ஆணி வச்சிருக்க பம்பரத்துக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரு 10 பேர் விளையாடுறோம், 10 பேருக்கு ஆளுக்கு 5 குத்து 50 குத்துனா பம்பரம் கிழிஞ்சிரும், அழுது செத்துருவான். நான் அழுது கிடையாது, ஏன்னா நான் மேக்சிமம் வந்துட்டு அவுட் ஆறோம். ஏன்னா நமக்கு கீழே எப்பவுமே 4 பேர் இருக்கிற மாதிரியே நம்ம இருப்போம். நம்ம பயங்கர ஆட்டக்காரனா தான் இருந்திருக்கோம் எல்லா மேட்ச்லயும். என்கிட்ட வந்து ஒரு சாக்கு நிறைய கோழிக்கா இருந்தது. அதை வந்துட்டு எங்க அம்மா வர்ற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து இப்போ மீன் தொட்டிக்குள்ள நிறைய கிடக்கும். அவ்வளவுதான்.
மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சின்ன குழந்தைங்கலாம் வர அடுத்த ஜென்ரேஷன் வரவங்கலாம் கொடுத்து சும்மா விளையாட கொடுத்து எல்லாம் காலியாகி போச்சு. நம்ம எந்த ஆட்டத்தை எடுத்தாலும் நம்ம அதுல பெஸ்ட்டா வரணுங்கிறதா ஆசையே. எதுலையும் விட்டு கொடுத்துடவே மாட்டேன். என்னை நான் வந்துட்டு எப்படியாவது ஹை பீச்ல கூட்டு வந்து வச்சிருவேன். எல்லாம் நம்ம டீம்ல எடுக்கிறதுக்கு ஆசைப்படுற அளவுக்கு தான் நம்ம வச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குச்சி கம்பு சீசன் வந்துட்டு எப்படி வரும்னா இந்த லீவு நாள்லயோ இல்லைன்னா இந்த மழை காலத்துலதான் வந்துட்டு அதிக லீவு கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு குச்சி கம்பு ஆடுவோம். குச்சி கம்புனா மெயினா அந்த உடமரத்துல இருக்கிற கம்பு தான் இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். பச்சையா வெட்டிட்டு காய போட்டுட்டு அடுத்து வச்சு அதை விளையாடுவோம். அதுல மெயினா அடிக்கம்பு, அதுக்கப்புறம் அந்த அடிக்கிறதுக்கு அந்த அந்த 2 பக்கமும் கோன் ஷேப்ல வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். கெந்துறதுக்கு ஒரு மேட்ச் உண்டு. அதுக்கு வந்துட்டு கெந்துற மாதிரி ஒல்லியான ஷேப்ல ஒரு கம்பு இருக்கும். அது இப்படி அமுக்கி இப்படி கெந்தணும். ஸோ இது வந்துட்டு குச்சி கம்பான ஒரு வச்ச விளையாட்டு. ஸோ இது வந்துட்டு இது ஒரு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு கபடி, கிரிக்கெட், ஸோ இதெல்லாம் விளையாண்டு இது இன்னும் நிறைய இருக்கு. கபடி, நொண்டி, வேற வந்துட்டு சட்டிப்பானை, திருடம் போலீஸு, ராஜாராணி, சீட்டு, சக்கா, நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. பூச்சாண்டி இருக்கு. வேற வந்துட்டு இன்னும் நிறைய கேம் புதுசு புதுசா வந்துட்டு விளையாடுவோம். அதெல்லாம் வந்துட்டு அது கேம் ஒவ்வொரு கேம் எக்ஸ்பிளனேஷனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். விளையாட வந்துட்டு புரியும். சப்போஸ் இதெல்லாம் 90s கிட்ஸ் ஏர்லி 2K 2K கிட்ஸ் ஏர்லி 2K தெரியும், 90s தெரியும். இந்த இப்ப பாக்குற 2K கிட்ஸுக்கோ இல்ல யாருக்கு இந்த சிட்டியில வாழ்றவங்களுக்கு அந்த கேம் தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கேம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க சொல்லுங்க. பட் அதோட லைக் எப்படி இருக்குங்கிற பொறுத்தா நம்ம ஆடியன்ஸ் கொடுக்க முடியும். ஒருத்தர் 2 பேருக்காக போட்டோம்னா அது செட் ஆகாது. லைக் நிறைய இருக்கு, அதை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க, இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அதை விளையாண்டே ஒரு வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டலாம். ஏன்னா அதெல்லாம் இருந்தா இன்னும் பாண்டு பயங்கரமா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பாண்டு கிரியேட் பண்ணாதான் இன்னும் வரைக்கும் தெரு பசங்கன்னு சொல்லி நாங்க ஒன்னா இருக்கோம். அந்த பாண்டு வேணும். அது உங்களுக்கு இல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தனியா இருந்தாலும் தெரு பசங்க வேணும், ஊர் பசங்க வேணும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் இருக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். அது வெரைட்டி இருக்கணும். ஸோ அந்த 90s கிட்ஸ் டு அந்த 2K சேஞ்சஸ் ஓவர்ல வரும்போது இந்த கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க, பாத்திருக்கீங்களா? அதாவது இவ்வளவு சைஸுக்கு இருக்கும், இவ்வளவு தட்டிக்கு இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். அந்த டிவி வந்துட்டு ஓடலைன்னா 2 பக்கமும் அந்த மத்தல தட்டிக்கிற அந்த கொட்டை அடிக்கிற மாதிரி டம் டும் டம்னு அடிச்சுன்னு வச்சுங்களேன் ஓடும். அது ஒன்று அந்த புள்ளி அடிக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்களான்னு தெரியாது. இறையும் சத்தம் கிசு கிசு கிசுன்னு அடைஞ்சு இறஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிமோட்ல பிரச்சனை வச்சு பேட்டரி கழட்டி மாட்டுறது, ரிமோட்ல உள்ள இருக்க பேட்டரி இப்படி இப்படி சுத்தி விடுறது, அது ரிமோட் இப்படி 2 தட்டு தட்டிட்டு அது பேட்டரி பவர் போயிருக்கும். அதை நாக்கில வச்சு பார்த்துட்டு தூக்கி தூர போட்டு வேற பேட்டரி எல்லாம் மாட மாட்டான். அடிச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த சிப்பே சில பிரச்சனை வர்ற அளவுக்கு அடிச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த இப்போ உள்ள 2Ksக்கு வந்துட்டு அது தெரியாது. அந்த ஏர்லி 2Ksக்கு 90s மட்டும் தான் இதெல்லாம் அந்த ஒரு ஃபீல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதை நாங்க பார்த்துருக்கோம் போது எங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. அதுல உள்ள கார்ட்டூன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். நீங்க எனக்கு இப்ப பார்த்தாலும் அதெல்லாம் போர் அடிக்காது. ஆனா இப்போ உள்ள இதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. இன்னுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான், மிஸ்டர் பீன்லயே குட்டி பெருசு, பென்டன்லயே 3 வகை இருக்கு. அவனுங்க அந்த பென்டனு அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல வந்துட்டு டோரா பூச்சி, சோட்டா பீம், டாம் அண்ட் ஜெரி, வேற ஆகி அந்த காக்ரோச்சஸ், வேற அந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப்ஸ், அதெல்லாம் ஐயோயோ கிக் பட்டாஸ் கிக் தடாலடி அப்படிம்பாப்ல. வேற வந்துட்டு கிட் வர்சஸ் கேட்டு, வேற டக்கிஷி கர்ஸ்டல் ஒன்று உண்டு ஓஹோல. அது என்ன கேம், அது ஒரு கேம். அதை 4 பேர் விளையாடுவானுங்க. நம்ம அதை பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். ஆகி இந்த காக்ரோச்சஸ்ல பேசுறதே புரியாது, டாம் அண்ட் ஜெரியும் ஒன்னும் புரியாது. ஆனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப அந்த தமிழ் டப்புன்னு ஒண்ணு போட்டுட்டு தாலி இருக்கிறானுங்க, சுத்தமா நல்லா இல்ல. ஸோ இந்த ஒரு வெரைட்டில இது வேற வந்து டிராகன் பூஸ்டரு, போக்கிமானு, டோரிமானு, அதுக்கப்புறம் டிராகன் பால் நான் பார்க்க மாட்டேன். அதுல நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்பவே. வேற பழைய கார்ட்டூன் சொல்லணும்னா குளோரியாவின் வீடுகளா, அது ஒண்ணு. வேற வந்துட்டு அந்த எலி, அவன் பேர் என்னது, சுண்டெலி ஒருத்தர் இருப்பான், அந்த ஸ்கேட் போர்ட்லயே போகும்போது போயிட்டு இருப்பானே அவன், அந்த ஒரு கார்ட்டூனு. வேற அந்த ரோஸ் கலர் நாய் ஒண்ணு உண்டு, அது கரேஜ் ஆஃப் கவர்லி டாக்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு அப்போ வந்துட்டு அது பேர்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். சும்மா அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பாத்துக்கிட்டே இருக்கிறது. சின்ன வயசுல பேர் படிக்க தெரியாது இங்கிலீஷ்லாம். அதான் நினைக்கிறேன் கரேஜ் ஆஃப். ஏன்னா ரீசெண்டாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சது கரேஜ் ஆஃப் கவுலி டாக்னு நினைக்கிறாரு. ஒரு பாட்டி தாத்தா ஒரு நாய் இருக்கும். வேற பிங்க் பேந்தர்னு ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்புவாயின்னு ஒண்ணு உண்டு. அந்த அது எந்த கீரைன்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டு பலம் வந்து அடிக்கிற மாதிரி ஒண்ணு, அது ஒரு கான்செப்ட். அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பழைய இதுல வந்துட்டு மேடுன்னு ஒரு சயின்ஸ் ஒருத்தர் இருப்பான். அந்த சும்மா வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு, ஸோ அதை வந்துட்டு உண்மையா வர்ற மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கும். பெயிண்ட் அடிச்சு விளையாடுறது. வேற இன்னொருத்தர் வந்துட்டு சுட்டி டிவில டிராயிங் பண்ணிட்டு அதை லாஸ்ட்ல ரியலா வர மாதிரி அவனை அழிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். வேற மஞ்சள் கலர்ல 2 அப்பா பையன் இருப்பானுங்க. தமிழே வந்துட்டு இந்த நாக்கு இல்லாதவன் பேசின அப்படி இருக்கும். இந்த வீடு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி பேசிட்டு ஒரு கார்ட்டூன். அவன் வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இது என்ன வருன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். 2 வாட்டி தப்பு, 3 வாட்டி சரியா வர்ற மாதிரி பண்ணி டான்ஸ் மாதிரி ஒன்று போட்டுப்பானுங்க. ஸோ அது ஏன் பாக்குறேன்னே தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ ஜாலியா இருக்கும். வேற அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு பேசிக்கிட்டே போகும். அதுக்கு
ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சும்மா அதை பார்த்துக்கிட்டு என்ன இளவு இருக்குன்னே தெரியாது. நானும் ரொம்ப வருஷமா அந்த கார்ட்டூன் வைக்கும் போது அந்த கார்ட்டூன்ல என்ன இருக்கு, எதுக்கு இதை பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே இருந்தது. அது அந்த பக்கம் அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவதாரு, ஜும்மாஞ்சி, பொம்மை ஜும்மாஞ்சி போடுவானுங்க. வேற வந்துட்டு டீன் டைட்டன்ஸ் கோன்னு ஒண்ணு உண்டு, சூப்பர் டூப்பர் மங்கி ஸ்டைல் உண்டு, மெயினா பவர் ரேஞ்சர்ஸ். ஸோ இதை விடுவோம்னா அதை விடக்கூடாது. மெயினா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்டிக் ஃபோர்ஸ், டைனோ தண்டர், நிஞ்சா ஸ்டாம், அப்புறம் தண்டர் ஸ்டாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அந்த உல்ஃப் சம்திங் ஏதோ ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் வரும், எஸ்பிடி மெயினா. அதுக்கப்புறம் ஏர்லி 2Ks வந்த ருக்கேண்டோ, யுகாங்கோ, யூஜினோன்னு சொல்லிட்டு ஒரு 3 பவர் ரேஞ்சர் இருப்பானுங்க. அதெல்லாம் பவர் ரேஞ்சரை விட பயங்கரமான கார்ட்டூன். பட் அந்த அளவுக்கு ரீச் இல்லை, அந்த பவர் ரேஞ்சர் அளவுக்கு ரீச் இல்லை. பவர் ரேஞ்சர்லயே யூ அது லாஸ்ட்ல அந்த எல்லா பவர் ரேஞ்சரும் சேர்ந்து ரெட் கலர்லாம் சேர்ந்து வச்ச ஒரு மேட்ச், ஐயோ அல்டிமேட். அது ஃபுல்லா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 90s கிட்ஸ்ல வந்து அந்த ஒரு கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து ஏர்லி 2Ks வரைக்கும் வந்ததுனால எங்களால அதெல்லாம் பார்க்க முடிச்சு. இப்பெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களே. வேற சக்திமானு, வேற வந்துட்டு வேற இன்னொருத்தர் சக்திமான் மாதிரி ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர் எனக்கு தெரியல. அந்த புலியில வருவான், அந்த புலி நார்மலா இருக்கும், அந்த புலிக்கு ஒரு பவர் இருக்கும், இவனுக்கு ஒரு பவர் இருக்கும். அது ஒரு கார்ட்டூன் உண்டு. ரோல் நம்பர் 21. வேற அந்த காட்டுக்குள்ள ஒரு பசங்க 4 பசங்க போயிட்டு பேய் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஒரு நீலமணியை எடுக்க ஒரு இதை இடத்துக்குள்ள போகல. ஸோ அது என்னன்னே, அது ஒரு படம் தமிழ்ல டப்புடு. பட் எப்பவுமே போட்டாலும் அது பார்த்துக்கிட்டு இப்ப போட்டாலும் பார்க்கலாம். உண்மையா நல்லா கார்ட்டூன் அது. நச்சி நல்ல படம் அது. வேற இன்னும் நல்லா டெப்தா ஏகப்பட்ட கார்ட்டூன் இருக்கு. எல்லாத்தையும் சொன்னா எங்க டைம் பார்த்தாது. ஆல்ரெடி 20 தாண்டிடுச்சு வீடியோ. பட் இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். நாங்கெல்லாம் பசங்க கூட பேசும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும்போது அவ்வளவு ஜாலியா இருந்தது. இவ்வளவு பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளவங்க அந்த சின்சான்லாம் ரொம்ப 18+ கண்டென்ட், சில்ட்ரன்ஸ் பாக்குற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஓர வாயாடுறதா அதுல கத்துக்க முடியுமே தவிர, எங்களை மாதிரி தப்ப தட்டி கேட்கணுங்கிற ஜென்ரேஷன்ஸ்ல வந்துட்டு பிறந்தவங்களுக்கு வந்துட்டு அது தெரியாது. ஸோ அதனால அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிறோங்கிற பேர்ல வந்துட்டு தவறையும் ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் போதும். ரொம்ப கார்ட்டூன்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா இதுலயே நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்துப்பீங்களான்னு தெரியல. இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போடணும்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளாக் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் எல்லாமே சேர்த்து தான் அந்த இதுல கொலாப் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு நான் எப்போ போட்டுட்டே இருப்பேன். நம்ம வீடியோவோட கண்டென்ட் எப்பெல்லாம் வரும்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஸோ அந்த 3 நாளும் வந்துட்டு 6 மணிக்கு ஷார்ப்பா எல்லா வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ சீக்கிரம் ஆஃப் பண்ணான்னு சூரியனே ஆஃப் ஆயிருச்சு. ஸோ நம்மளும் வீடியோ ஆஃப் பண்றதா நமக்கு நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.